இந்தியாவில் தூக்கமின்மை என்பது ஒரு சாதாரண பிரச்சனையாக தாண்டி தற்போது ஒரு தேசிய சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்துள்ளதாக சமீபத்திய ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. சுமார் 20,000 நபர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்படி இந்தியாவில் 46 விழுக்காடு மக்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கும் குறைவான தூக்கத்தையே பெறுகின்றனர். இதில் 23 விழுக்காட்டினர் 4 மணி நேரம் மட்டுமே தூங்குவதாக கவலை தெரிவித்துள்ளனர். 2025ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த நிலை சற்று முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் இன்னும் 42 விழுக்காடு பேர் மட்டுமே ஆரோக்கியமான 6 முதல் 8 மணி நேர உறக்கத்தை பெறுகின்றனர். தூக்கம் தடைபடுவதற்கு 72 விழுக்காடு மக்கள் நள்ளிரவில் கழிப்பறை செல்வதையே முக்கிய காரணமாக கூறுகின்றனர். இது தவிர முறையற்ற கால அட்டவணை மற்றும் கொசு தொல்லையும் தூக்கத்தை பாதிக்கின்றன. குறிப்பாக 97 விழுக்காடு IT ஊழியர்கள் தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பு வரை கைபேசி போன்ற மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது அவர்களின் உடலின் இயற்கை கடிகாரத்தை பாதிப்பதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. போதிய தூக்கம் இல்லாவிட்டால் உயர் ரத்த அழுத்தம், பக்கவாதம், உடல் பருமன் மற்றும் மனச்சோர்வு போன்ற தீவிர பாதிப்புகள் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்தியாவில் மட்டும் சுமார் 5.2 கோடி நபர்களுக்கு தூக்கத்தில் மூச்சு திணறல் பாதிப்பு இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான வாழ்வுக்கு 18 முதல் 45 வயதுடையவர்கள் நாள்தோறும் 6 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்து உறங்குவது அவசியம் என்று இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது.